Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி நெத்திலி மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்ல பார்த்தலாம். நெத்திலி மீன், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், எலுமிச்சைப்பழம், உப்பு, மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்கேங்க. அதோட தலையெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாய் தூள், பாதி போல் எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச நெத்திலி மீனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீனெல்லாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை 1/2 hour அப்படியே ஊற விட்டுடலாங்க. இந்த மசாலா கூட மீன்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது மீனெல்லாம். அப்போ தான் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஒன்று ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறதுனால மீன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கம்மியாக வைக்காதீங்க. கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் நிறைய பிடிக்கும், அதனால தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போது இது கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் நல்லா வேக விட்டுடலாங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மிச்சம் உள்ள மீனையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, மிச்சம் இருக்கிற மீனையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.